குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நேற்று நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அதாவது வந்து பிகினிங், மிடில், அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அதோட ரிப்பீட் ஒரு ரீகால் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், உனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்ட் 5ல். ஸோ உனக்கு திருப்பி ஒரு ரீகால் பண்ணிடுறேன், ஒரே ஒரு கேஸ் மட்டும் வச்சு நான் வச்சுக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஸோ ஒரே ஒரு கேஸ், அதாவது பிகினிங் அப்படின்னு சொல்லி, ஸோ பிகினிங்கில் எப்படி இருக்கும், ஸோ மிடில் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எண்ட் ஆஃப் த மந்த் அப்படின்றதுல எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ பிகினிங்கு, மிடில், எண்ட் ஆஃப் த மந்த், இந்த 3 கேஸ் வச்சு ஒரே ஒரு ப்ராப்ளம். இப்போ மிஸ்டர் ஜெயா withdraw rupees 500. So 500. So interest on drawings at the rate of 10%. So first case, beginning la இவங்க withdraw பண்றாங்க. So beginning la withdraw பண்றாங்க. முதல்ல என்ன பண்ணிக்கிற அப்படின்னா, ஸோ 500 அப்படின்றது ஸோ வித்ட்ராவுடைய அமௌண்ட். நல்ல நான் வச்சுங்க, வித்ட்ரா அமௌண்ட் வந்து 500. அப்போ டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் ஸோ 500 into 12, ஸோ 6,000. நல்ல நான் வச்சுங்க, டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் வந்து 500 into 12, 6,000. ஸோ இதுக்கு தான் நீ என்ன பண்ணுற அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிற. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ டோட்டல் அமௌண்ட் withdrawn into rate of percentage. So into rate of percentage into 1/12 into number of month plus 1/2. now வச்சுங்க, number of month plus 1/2. இப்போ total amount withdrawn வந்து 6,000 into rate of percentage உங்க கணக்குல கொடுத்திருக்காங்க 10%. so into 1/12 into ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து 12 மாசம். so 12 plus 1/2. so இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னு சொன்னா 6,000 into 10% into 1/12 into 13/2. so இந்த 12 plus 1/2. so 13/2. இப்போ இதை அடிச்சு சுருக்கிறது. இப்போ இந்த 2 0, இந்த 2 0. so 1 2 5 2 10, 1 12 12, 5 12 60. ஸோ 25 5 into 5 25 into 13. இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ 25 into 10 250. ஸோ 25 3 75. ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணினா 325 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸு பிகினிங்க்கு வந்து ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 325. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கேஸு நான் வச்சுக்க. ஸோ பிகினிங்க்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் இன்ட்டு ரேட் ஆஃப் 100 இன்ட்டு 1/12 இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த் ப்ளஸ் 1/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்க. ஓகே, ஸோ இது வந்து முதல் கேஸ். நெக்ஸ்ட்டு இதே கொஸ்டின் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து அட் தி ரேட் ஆஃப் 10%. இப்போ ஆஸ் யூஷுவல் இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ மிடில் ஆஃப் த மந்தில் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. மிடில் ஆஃப் த மந்த். ஸோ மிடில் ஆஃப் த மந்த்துக்கு என்ன அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ அமௌண்ட் வித்ட்ரான் ஸோ 500 into 12, ஸோ 6,000. ஸோ டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் வந்து 6,000. அப்போ ஃபார்முலா வந்து டோட்டல் அமௌண்ட் withdrawn into rate divided by 100 into 1/12 into number of month by 2. நான் வச்சுக்க number of month by 2. அப்போ 6,000 into rate of percentage வந்து 10% into 1/12 into ஸோ 12/2. ஸோ இந்த 12 கேன்சல் ஆயிரும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 1 2 5 2 10. ஸோ 60 into 5. ஸோ அமௌண்ட் வந்து 300. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மிடில் ஆஃப் த மந்த் வந்து 300 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கேஸ் அட் தி எண்ட் ஆஃப் த மந்த். அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் மூணாவது கேஸ் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எண்ட் ஆஃப் த மந்த். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் என்ன அப்படின்னா, ஸோ சேம் ஃபார்முலா தான். டோட்டல் அமௌண்ட் withdrawn, total amount withdrawn into rate divided by 100 into 1/12 into number of month minus 1/2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட் withdrawn வந்து என்ன? ஸோ 500 into 12. ஸோ நமக்கு வந்து 6000 into rate of percentage வந்து 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1/12 நம்பர் ஆஃப் மந்த் அப்படிங்கிறது 12லேருந்து 1 கழிச்சிக்க. ஸோ 6000 into 10/100 into 1/12 into 12ல் 1 போச்சுன்னா 11/2. ஸோ இங்கே பார்த்துக்க 6000 into 10% into 1/12 into 11/2. ஸோ ஆஸ் யூஷுவல் ஓர் 2 5 10 2 0 2 0 ஓர் 12 12 5 12 60. ஸோ 5 25 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 11. ஸோ 250 25 25 into 11 275. இதுதான் வந்து உன்னுடைய ஆன்சர் ₹275. ஸோ ஃபார்முலா வந்து இந்த கான்செப்ட் வரைக்கும் சேம் தான். டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் இன்டு ரேட் ஆஃப் டிவைடட் பை 100 1/12 அப்படின்றது இது சேம் தான். ஸோ பிகினிங்கா மிடிலா எண்ட் ஆஃப் த மந்த்தா இந்த கான்செப்டை மட்டும் பார்த்துக்க. ஓகே. ஸோ இதில் ஏதாவது உனக்கு டவுட் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக கேளு. ஓகே. ஸோ நாளைக்கு வேறு அனதர் செக்ஷன் உள்ள ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ.